ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐலாண்ட் படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐலாண்ட் இந்த படத்தோட கதை என்னென்னா, ஸ்பேஸ்லேருந்து ஒரு கல் பூமியில் வந்து விழுது. அந்த கல் வில்லன் கையில் கிடைக்குது. அந்த கல்லுனால் பூமிக்கு பெரிய ஆபத்து இருக்குது. இந்த ஆபத்தை தடுக்கிறதுக்காக பூமிக்கு ஏலியன் அனுப்புகிறாங்க. இந்த ஏலியன் ஆபத்தை தச்சுச்சா இல்லையாங்கிறத இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. படத்தோட டியூரேஷன் 2 hours 40 நிமிஷம். படத்தில் எங்கேயோ லேகே இல்லாமல் எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. எந்த இடத்துலையும் போரிங்காக ஃபீலே ஆகாது, அந்தளவுக்கு நல்லா ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருந்தாங்க. அடுத்த பாயிண்ட்டு காமெடி. யோகி பாபுவாக இருக்கட்டும், கருணாகரனாக இருக்கட்டும், முல்லையாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன், இவங்க 4 பேருமே சேர்ந்து பண்ணுற காமெடியே ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருந்தது. குறிப்பாக ஒரு சீனை சொல்லணுன்னா, இவங்க 4 பேருமே தங்கியிருக்கிற வீட்டுக்கு அந்த ஏலியன் வந்துடும். அதுக்கு அடுத்து நடக்கிற கான்ஃப்ளிக்ட்லாம் செம்ம காமெடியாகவே இருக்கும். தேட்டரில் நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்த பாயிண்ட் சினிமாட்டோகிராஃபி, விஷுவல். சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் சீனில் சிவகார்த்திகேயன் வில்லன் கையில் மாட்டிப்பார். அந்த ஏலியன் வந்து சிவகார்த்திகேயனை காப்பாற்றும் போது கேமரா ரோலிங்லேயே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல சூப்பராக இருந்துச்சு. அடுத்து விஎஃப்எக்ஸும் குறை சொல்ல முடியாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்கிற கிராஃபிக்ஸ் மாதிரியே இந்த படத்துலையும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஏன் லாஸ்ட்டாக லியோ படமாகவே கூட பார்த்துக்கோங்க, அதில் கூட கார் சிஜிஐ அந்தளவுக்கு அடி வாங்கியிருக்கும் சிஜிஐயில். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான விஎஃப்எக்ஸ் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் படத்தில் பேக் போன் தான் சொல்லணும். மியூசிக்கை இந்த படத்தில் இருந்து தூக்கிட்டிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்லா மியூசிக்லாம் போட்டிருந்தார் ஏஆர் ரஹ்மான். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் தான் சூப்பராக இருந்துச்சு படத்தில். அதுக்கு அடுத்தபடியாக வில்லன் கேரக்டர். இந்த பாயிண்ட் எல்லாருமே தெரிஞ்சது தான். ஒரு படத்தில் வில்லன் கேரக்டர் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானோ 70% இந்த படம் சூப்பராக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது உண்மை தான். இந்த படத்தில் வில்லனுக்கு ஸ்ட்ராங்கான ரோல் இல்லைன்னா இருந்தாலுமே நல்லாவே எழுதியிருக்காங்க தான் சொல்லணும். வில்லன் கேரக்டர் ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப நல்லாவும் எழுதியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. வில்லன் கூட ஒரு லேடி இருப்பாங்க. அந்த கேரக்டரோட ஃபைட் சீன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீனில் ரோபோட்டை வச்சுலாம் சண்டை போடுவாங்க, அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு படத்தில். இதை தாண்டி மைனஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். படத்தில் சாங் பிளேஸ்மெண்ட் தான் சரியில்லை. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சாங் வரும். அந்த சாங் கம்போஸ் பண்ணிட்டோமே, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வேகணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த சாங்கு. அதே மாதிரி வில்லன் கேரக்டர் என்ன தான் நல்லா எழுதியிருந்தாலுமே அந்த ஆக்டரோட ஆக்டிங்கில் சரியில்லைன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கூட வில்லன் மாதிரியே அவர் மூஞ்சி செட்டே ஆகலைங்க. அதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தில் வர சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது, நீங்கள் ஹாலிவுட் படம் பார்க்குறவங்களா இருந்தீங்களா, இந்த படத்தில் வர சீன்ஸில் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க. ஸ்டோரி தமிழ் சினிமாவுக்கு புதுசாகவே இருந்தாலும் எதுனா புதுசாக காட்டணும்ல, அப்படிலாம் காட்டாமல் ஏற்கனவே வந்த சீன்ஸை தான் இந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபைட் சீக்வன்ஸு செகண்ட் ஹாஃபில் வரும் அந்த ஃபைட் சீனு. அந்த சீனை பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு வெப்சீரிஸில் 11ஓட பவர் இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க இந்த படத்தில் இந்த ஃபைட்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டை தவிர மிச்ச எல்லா ஃபைட்டும் மொக்கையாக தான் இருந்துச்சு. இதை தவிர்த்து இது ஒரு ஏலியன் படமாகவே கொண்டு போயிருக்கலாம். அதை தாண்டி சூப்பர் ஹீரோ படமாகவே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது ஒர்க் அவுட் தான் ஆகலைங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கதையை எப்படி நவுத்தணும்னு தெரியாமல் எழுதுன மாதிரி இருந்துச்சுங்க அந்த ரைட்டிங். ஓகே கைஸ், ஓவராலாக இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். உங்கள் வீட்டில் கிட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படத்தை பற்றி இன்னொரு ஃபேக்ட் சொல்லணுன்னா, 2016 இந்த படம் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடுச்சு. அப்பயே ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. என்னென்னா, இப்போ ப்ரெசண்டில் இருக்கிற மாதிரி ஆக்டர் படத்தில் அந்த மாதிரி இல்லையேன்னு யோசிப்பீங்க. இதுக்கு காரணம் தான், ஏற்கனவே இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் போயிடுச்சு, ரிலீஸ்க்கு ரொம்ப டிலே ஆச்சு, அதனால தான். ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். பை கைஸ்.